ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை. நீங்கள் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மம்மு விளாக். இங்கே பாருங்க, ஹாய் சொல்கிறீங்க. ஹாய். அவர் வந்து கேமரா பார்த்தா ஃப்ரீ சார் மதராஸ் பாட்டு வந்து கேமரா எடுத்தோன்னே அவர் வந்து மம்மம் சாப்பிட்டுட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். காலையிலே நல்லா மாதுளப்பழம் சாப்பிட்டுட்டு இருக்காரு போட்டு வச்சு. இப்போ சொல்லுங்க ஹாய். ஹாய் சொல்லுப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுறேண்ணா. இல்லை வாயோ கையோ பிஸியாக இருக்கிறதுனால அவர் சொல்ல மாட்டார். நம்ம வந்து இன்னைக்கு சனிக்கிழமை விளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இன்னைக்கு சனிக்கிழமை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வீட்டில் அப்படி சொல்லிட்டு நாங்கள் 5 வாரமும் சாமி கும்பிடுவோம். ஆனால் ஒரே ஒரு வாரம் மட்டும் நல்லா ஸ்பெஷலாக கும்பிடுவோம். மற்ற எல்லா வாரமும் என்னது சொல்கிறது நார்மலாக கும்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் இந்த விளாகில் பார்க்க போகிறீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வைத்திகாரன் நாயா என்ன பண்ண இப்ப சொல்ல முடியாது. அது அவங்களே பார்த்துட்டு இருப்பாங்க. நீ என்ன எவ்வளோ சித்திரவாத கொடுமை பண்றத பாக்குறது. ட்ரெஸ் நல்லா இருக்குதுப்பா. நைட்டு தானே ஃப்ராக். எஃப்ஆர்ஓஜியா? எஃப்ஆர்ஓஜினா ஃப்ராக்னா தவளை தானே? இந்த மாதிரி கடுப்பேத்தாம காமெடி பண்ணாங்கன்னு எத்தனை வாட்டி சொல்லிக்கிறேன். நம்ம வந்து இப்போ சனிக்கிழமை படைக்கிறதுக்காக சக்கர பொங்கல் ரெடி ஆயிடுச்சா? பொங்கல் வெள்ளம் போட்டோம்னு வச்சுக்க, பொங்கல் ரெடி. ஓ, பொங்கல்ல வெறும் வெள்ளம் போட்ட வெள்ளை பொங்கல் சக்கரை பொங்கலா? அப்ப அது வந்து இல்லப்பா சக்கரை பொங்கல் சக்கரை போட்ட சக்கரை போட்ட சக்கரை போட்ட அவன் பேசுறான். அதான் கேக்குறது எப்படி அறிவாளி. இப்ப இதுல வெள்ளத்தை போட்டோம்னா சக்கரை பொங்கல் வாய மூடும். அப்ப வெள்ளை பொங்கல் தானே வரணும். ஆமா, எல்லாருக்கும் டவுட் வராது. சக்கரை பொங்கல்னா சக்கரை போட்டாதான் சக்கரை பொங்கல். இது நீ வெள்ளம் போடுற வெள்ளம் பொங்கல் தானே சொல்லணும். ஏன் சக்கரை நேத்திரி நைனாதா? அப்பா மாதிரியே எக்ஸசைஸ் பண்றான். மேல ஏறி ஸ்லாப் மேல ஏறி என்ன சொல்றீங்க? ஏறாதன்னு சொல்றான். அப்பா மாதிரியே சொன்ன பேச்சு கேட்கறது கிடையாது, அம்மா பேச்சு. கரெக்ட் தான். அப்பா மாதிரியே. அது அப்பா மாதிரியே. அப்பாதான் கரெக்ட் தான். அப்பா மாதிரியே. அப்பா மாதிரியே. அவன் குணத்துல அவன அப்பா மாதிரியே. அடங்காத குணத்துல. குட்டு குணத்துல. என்னோட பழகுணம் எல்லாருமே சொல்லுவாங்க நான் ஒரு குட் பாய்னு. நீ அதெல்லாம் வெளியில நடிப்பு. ஓ ஆஹா. வீட்ல இருக்க 24 hours உன் கூடயே இருக்க எனக்கு தான் தெரியும் உன்னை பத்தி. இல்லையே 9 மணி நேரம் தான் கம்பெனிக்கு போயிருந்தேன். அப்புறம் எப்படி 24 hours? அதான் இன்னைக்கு ஃபுல்லா உயிர் எடுக்குது வீட்ல இருக்கல. அங்க பாரா எலி குட்டி உள்ள போயிடுச்சு. அவனுக்கு அங்க கபோர்டு அடிச்சு குத்தலாண்டி. நான் கபோர்டு அடிச்சு குத்துறேன், உள்ள போயிடாடி. அங்கேயே உட்காந்து அமைதியா உட்காந்து சாப்பிடு, மம்மு சாப்பிடு. என்ன எலி குஞ்சு மாதிரியே உள்ள கட்டி தங்கம். தங்க குஞ்சி பார்த்து வா, வெளியே வா. நைனா வெளியே வாடி. அடி தங்க குஞ்சி வெளியே வாடி. உள்ளெல்லாம் போய் உட்காந்துக்காதடி, வாடி. அப்பா கை போச்சுடி. நைனா தத்தி எதா? தத்தி எங்க எங்க தத்தி? நைனா அங்க பாரு. லவ் யூ லவ் யூ. லவ் யூ சொல்லுங்க. இது பாரு, இப்படி கை காமிச்சு சொல்லுங்கடா தங்க. கை காமிச்சு லவ் யூ. நீ லவ் யூ சொல்லு. பாப்பா கை எங்க? தங்கம் கை எங்க?
தங்க குஞ்சு கை எங்க ஐயா அவர் சொல்றாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ. நீ சொல்லு தங்க குஞ்சு. ஓய் அம்மகம் சக்கரை கம்மியா இருக்குன்னு சொல்லு. ஏன்னா சக்கரை பொங்கல் தானே அது. வெள்ளத்தை போட்டுட்டு சக்கரை பொங்கல்ன்ற, அப்புறம் சக்கரையை போட்டுட்டு வெள்ளை பொங்கல் சொல்லுவியா? ஆ என்ன டப்பா எடுக்க கூடாது பாவம், என்ன டப்பா. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் வந்து ரெடி ஆயாச்சு. முந்திரியும் நெய்யும் காசி ஊற்றிட்டேன். இப்போ நான் போயிட்டு விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட வேண்டியதான். அப்பாவும் பையனும் ரூம்குள்ளே போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகுறேன்னு சொல்லிட்டு. என்னப்பா ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி ஆயிட்டு நாங்க என்ன அவ்வளோ ஒரே போராட்டமா இருந்தது போல இது உள்ள. அந்த கோட்டை அவுக்காம விட மாட்டாரு அவரு. இதே ட்ரெஸ் தான் போடுய, குழந்தைக்கு எவ்வளவு ட்ரெஸ் இருக்கு. வந்து எடுத்து பாத்து வா 8 ஊருக்கு போயிட்டு வருது. படைக்கலாமா? இன்னும் நெத்தில இதுவே வைக்கவே இல்ல. நீ உன் நெத்தில வைக்கவே இல்லையான்னு கேட்டேன் நான். இப்ப படைக்க போறதில்லையாப்பா? சொல்லுங்க. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. நல்லா இருக்குதா? கரெக்டா இருக்குதா? பாரு அவர் பேர் எல்லாம் சைக்கிளை டயரு கீழே இருக்கிற பக்கமா ஓட்டுவாங்க. இவர் பேர் சைக்கிளை எப்படி போட்டு ஓட்டிக்கிறாரு பேரு. ஏய் நீ மட்டும் எப்படா இப்பெல்லாம் யோசிக்கிற? தெரியுது, பார்க்கும் போதே தெரியுது. இல்ல பண்ணும்போது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சாமிலாம் கும்பிட்டு முடிச்ச அப்புறம் இவர் வந்து நாமம் போட்டுன்னு இருக்காரு. ஏன் இப்ப எங்க போற நீ? கோயிலுக்கு பார்த்தாதான் இன்னைக்கு வந்து சனிக்கிழமை கோயிலுக்கு பெருமாள் கோயிலுக்கு போவோம்ல. கரெக்ட், பரவாயில்ல ஞாபகம் வச்சிருக்கேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து லாஸ்ட் இயரும் அதே மாதிரி வாரம் கோவிலுக்கு போயிட்டு வீடியோ போட்டிருப்போம். அதே மாதிரி இந்த வருஷமாக நம்ம வந்து கோவிலுக்கு தான் கிளம்பிச்சு. நான் அந்த ட்ரெஸ்ஸு வந்து அது நைட்டி மாதிரி இருக்குன்னு கிண்டல் பண்ணுறாரு ஃப்ரெண்ட்ஸ். அதனால நான் வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு கிளம்பிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நாங்களாம் அந்த மாதிரிலாம் பார்த்தது கிடையாது. எங்களுக்கு ஃபுல்லாகவே இருந்தாலுமே அது வந்து நைட்டி தான். ஓஹோ, ஆமாம் ஒழுது இல்லை அது அப்படிதான் சரியாயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கோயில் கிளம்பிட்டோம். எந்த கோவில் சொல்லிட்டு போகிற வழியில் பார்க்கலாம். கோயிலுக்கு வந்தாச்சாப்பா? இல்லப்பா, இன்னும் வரலான்ற. அது தெரியுதுண்ணா, கோபுரம் அது தெரியுதுண்ணா, அதுதான் கோவில் ஃப்ரெண்ட்ஸ். அதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் கோவில் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இந்த கோவில் வந்து வைகுண்ட பெருமாள் கோவில். ஆமாம், இந்த கோவில் பேர். இந்த கோவில் வந்து பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு கோவில். அந்த முடிஞ்சா அந்த மன்னரோட பேரை சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. நம்ம வந்து போன வருஷம் இந்த கோவிலுக்கு வரல, இந்த வருஷம் வந்திருக்கோம். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் புது புது கோவிலாக காட்டலாம் அப்படின்னு சொல்லி கோவிலுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, இங்கே நிறைய ஷூட்டிங் கூட நடந்துருக்கோம்னு நினைக்கிறேன். பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா? ஆமாம் சொல்லணும், பொண்டாட்டி எது சொன்னாலும். ஆமாம் ஆமாம் ஆமாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோவில் யார் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த கோவிலை வந்து ஒரு பல்லவ அரசர் கட்டினான்னு சொன்னேன், அது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்க. இல்லைன்னா நான் கமெண்ட் பாக்ஸில் நிறைய பின் பண்ணி வைக்கிறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ உள்ளே போகலாம். எங்கள் தங்கம் எங்கன்னு பார்க்காதீங்க, அவர் வந்து தாத்தா வீட்டுக்கு போனார், எங்கள் அம்மா வீட்டுக்கு போனார். அங்கேருந்து நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அவர் அதுக்குள்ளே தாத்தா கூட வேற எங்கேயும் போயிட்டாரா? அவர் தாத்தாவோட வேலைக்கு போய்கிறாரு. அவர் வந்து ரவுண்டு கிளம்பிட்டார் போல, அதனால சரி நாங்கள் மட்டும் வந்துட்டோம். அவருக்காக ட்ரெஸ்லாம் எடுத்துன்னு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், பேக்கில் வச்சு. ஆனால் அவர் வந்து ரவுண்ட் அடிக்க கிளம்பிட்டாரு. சரி ஓகே, அடுத்த வாரம் நம்ம கூப்பிட்டு வரலாம் சொல்லிட்டு நாங்கள் மட்டும் வந்துட்டோம். பிரசாதம் தராங்க.
சாமிக்கு பூ வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அம்மு எடுத்துகிட்டு போகிறாரு. இங்கே பாருங்கள், வர வழியில் அது வந்து டபுள் மைண்டாகவே இருக்குது. வாங்கலாமா வாங்கலான்னு ஓகே வாங்கியாச்சு. வந்துட்டு இருக்கோம். அதனால என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்து சரி ஒரு வயசான பாட்டி விற்றாங்க. ஸோ அவங்ககிட்ட வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். போலாமா? சாமி பார்த்துட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து என்ன நடக்குது? இங்கே வந்து ரெனோவேஷன் என்னன்னா தொல்லியல் துறை மூலயமா வந்து திருப்பணி நடக்குது ஃப்ரெண்ட்ஸ் கோவிலில். அதனால வந்து நம்ம பார்த்தோம். ஆமாம், மூலவருக்கு வந்து தரிசனம் கிடையாதுன்னு சொல்லிட்டு மூலவரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் வந்து உற்சவரை மட்டும்தான் தீபார்த்தனை காமிச்சாங்க. சாமி கும்பிட்டாச்சு வந்தாச்சு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே எப்படி இருக்குது பாருங்கள், எப்படி வரைஞ்சிச்சு. அந்த கால கட்டடம், அதனால் ரொம்ப அருமையாக இருக்குது. அதே மாதிரி இது வந்து இன்னும் நல்லா டெவலப் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். பண்ணுவாங்க, ரெனோவேஷன் போதில்லை, ஏதாச்சும் பண்ணுவாங்க. ஆமாம், கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்குல்ல. பார்த்து பார்த்து காலியாக இருக்குது. கோவில் ரொம்ப அமைதியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நிறைய பேர் இந்த கோவிலில் வந்து உட்காந்து படிச்சிருக்காங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன். டிஎன்பிசி கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து படிச்சிருக்காங்க. எனக்கு சைலண்டாக இருந்தால் தூக்கம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அமைதியாக இடத்துல உட்காந்தாலே தூக்கம் வரும் எனக்குலாம். அது வந்து அது இல்லாமல் இன்னொன்று, கோவிலுக்கு வந்தால் நமக்கு கொட்டாவி வருது. அது எப்படி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் அந்த மாதிரி ஃபீலிங் இருக்கா இல்லையான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யாரும் பாருங்க சுற்றும் போது ஹான்னு கொட்டாவி வரும். உனக்கு இருக்கா இல்லையா? எனக்குலாம் இல்லை. ஏன்னா கோவிலில் ஏன் கொட்டாவி அதிகமாக வருது காரணம், அங்கே வந்து மக்கள் தொகை அதிகமாக இருப்பாங்க. ஸோ ஆக்சிஜனோட லெவல் வந்து கம்மியாகிடும். ஸோ ஆக்சிஜனோட லெவல் கம்மியாக இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா, நமக்கு ஏன் கொட்டாவி வர்றதுக்கு காரணமே ரீசன் சயின்ஸ் படி அதான். கூட்டமே இல்லை, இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காலியாக இருக்குது. நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கோம். ஆமாம், மரம் இருக்குல்ல, மரம் வந்து என்ன பண்ணும், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கும். ஆக்சிஜனை தான் கொடுக்கும். நைட்டு தான் சரி விடு, நீ கட் பண்ணா. எங்கே போகிறா? என்னது என்னது தண்ணியே இல்லை, ஒரு பொட்டு தண்ணி கூட இல்லை பாருங்க. வைகுண்ட பெருமாள் கோவிலோட குளம் ஃப்ரெண்ட்ஸ் இது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குளத்துல மீன் இருக்குன்னு பார்த்தா மீனும் இல்லை, தண்ணியே இல்லை. மழை பெய்ஞ்சுட்டு தானே இருக்கு. அழகா இருக்கு. என்னப்பா சொல்லுப்பா. கோவிலோட வரலாறு இருக்கு. இதுலயே வந்து யார் கட்டினாங்கன்ற ஆன்சரும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ நல்லா பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும். மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஆன்சரை. இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தியா தெரியல, ஹிந்தி 3 லாங்குவேஜ்ல கொடுத்துருக்காங்க. ஆமாம், இது அதை ஜூம் பண்ணி காட்டுறேன். முடிஞ்ச அந்த வீடியோவை பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கோவில் வீடியோ கிடையாது. வீடியோ கிடையாது. எப்பா பசிக்குதுப்பா, எதனா சாப்பாடு வாங்கிக்கிறோம்பா. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் காலைல அந்த சக்கரை பொங்கல் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். டிஃபன் செய்யறதுக்கு டைம் இல்லை அப்படி சொல்லிட்டு. சரி போகிற வழியில் எதனா வாங்கி தரேன் வா. வாங்கிக்கிறியா? ஓகே ஓகே. நம்ம தான் சாமி பார்த்துட்டு வந்துட்டோமே, இப்போ ஏன் பூ வாங்கிக்கணும்? எங்கே போகிற வேகமா? இல்லை, பூ வாங்கின ஆயா வந்து கோவிலில் வயலமாக ஒருத்தர் இருப்பாருன்னு சொன்னாங்க. அவர்கிட்ட பூ கொடுக்க சொன்னாங்க. ஓஹோ, சோஷியல் சர்வீஸுங்களா? போய் பாரு உள்ளே இருக்காங்களா இல்லையான்னு. என்னப்பா குடுக்கல? கோவில்ல யாருமே இல்லைன்றாங்கப்பா. நீ கொடுத்துரு, அப்படியே எடுத்துட்டு போயிட்டு. பாட்டி சொன்னவங்க யாருமே இல்லையே உள்ள. அதான் பாட்டிக்கிட்ட கொடுத்துடலாம். கொடுத்துரு. யாருமே இல்லையா? இல்லையா? அம்மு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்க போயிட்டு வண்டி விடுறாரு. கேக்குறாங்க ஏன் இங்க வந்து வண்டி விடுறீங்கன்னு கேக்குறாரு. ஹோட்டல் அங்க இருக்கு, இங்க நம்ம வண்டி விடுறீங்க அப்படின்னு கேக்குறாரு போல. ஐயோ, நம்ம சண்டை போடுறாங்களோ. வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், வண்டி விட்டுவானா போய் சண்டை போட்டு வர்றாரு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஒரே டென்ஷனாக இருக்காரு. நம்ம வந்து ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சாப்பிட்றேன்? என்ன இருக்குன்னு கேளுப்பா. அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்டேன். வீட்டில் போய் என்னப்பா பண்ணுறா?
ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்தோம். ஸோ என்னென்ன மெனு இருக்குன்னு கேட்டோம், சொன்னாங்க. ஸோ எனக்கு ஒரு ரவா தோசை, பாப்பாவுக்கு ஒரு ரவா தோசை வாங்கிட்டோம். இப்போ அதை வந்து அவங்க வந்து டேஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள் ரவா தோசை. பார்த்து இட்லிக்குள்ள மூழ்கிட்டு போகிறேன். சாம்பார் இட்லி சாப்பிட்றாரு சமூக. இது வந்து எங்களோட ஃபேமஸான. நாங்கள் வந்து போகி அன்னைக்கு காலையில் போகி கொளுத்திட்டு விடியற் காலையில் போயிட்டு சாம்பார் இட்லி சாம்பார் இட்லி 2 சாம்பார் இட்லி சாப்பிடுமா வயிறு சும்மா திம்முன்னாயிடும். காலையில் 6 மணிக்கு 5:30 கூட கிளம்பிடுவாங்க. போனோடனே சுட சுட தருவாங்க, சாப்பிடுவோம். அதை இப்போ வந்து அந்த ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டு பாருங்க எப்படி சாப்பிடணும். சாம்பார் பத்தல எக்ஸ்ட்ரா பத்தாயிரத்து கண்டிப்பாக. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து காஃபி ஆர்டர் பண்ணேன். எப்பவுமே ஒரு டிஃபன் சாப்பிட்டு காஃபி குடிச்சா அப்படியே ஃபுல்ஃபில் இருக்கும் தெரியுமா? காஃபி சூடாக காஃபி குடிச்சிட்டு கிளம்புவோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டு கட்டணுமோ கட்டணும். கில்லு பாருங்க இவங்க தான் கையில் வச்சுருக்காரு. பில் வச்சு பில்லு கட்ட போகிறார் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ சாப்பிட்டாச்சு. நேராக வீட்டுக்கு போக வேண்டியதான். சனிக்கிழமை கோவில் பார்த்து நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இதோட நெக்ஸ்ட்டு சனிக்கிழமை வேறு எந்த கோவில் சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த விழாக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில்